இடைவேளையை தொடர்ந்து இரண்டாம் கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். முதலாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக நான் கூறும்பொழுது கூறினேன், இந்த மாதம் முக்கியமான மாதம் ஏனென்று சொன்னால் சூழல் தொடர்பான 3 முக்கிய தினங்கள் இந்த மாதத்திலே அனுஷ்டிக்கப்படுகிறது. உலக சுற்றாடல் தினம், சமுத்திரங்களை பாதுகாப்பதற்கான தினம், அதே போல பாலைவனமாதலை தடுக்கும் தினமாகிய 3 முக்கிய தினங்கள் கொண்டாடப்படுகிறது சொல்லி நாங்கள் குறிப்பாக சமுத்திரம் தொடர்பான முக்கியத்துவம் தொடர்பாக எங்களுடைய முதலாவது கலந்துரையாடலிலே பேசியிருந்தோம். அப்பொழுது நாங்கள் பேசிய ஒரு முக்கிய விஷயம், இந்த சமுத்திரங்களை பாதுகாக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கமாக, ஒரு நிறுவனமாக அல்லது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், அமைப்புகள் எல்லாம் எவ்வாறு முன்னெடுப்புகளை ஏற்படுத்தினாலும் ஒரு தனிநபராக சிந்தித்து இவ்வாறான விஷயங்களிலே நாங்கள் செயற்படுகின்ற பொழுதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நிலைப்பேண் அபிவிருத்தி என்கின்ற அடிப்படையிலே இந்த சமுத்திர வளத்தை, இந்த கடல் வளத்தை நாங்கள் அவதானமாக பாதுகாத்து அவர்களிடம் ஒப்படைக்க முடியும் என்று சொல்லி பேசியிருந்தோம். எனவே இங்கு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்ற பொழுது ஒரு தனிநபராக, ஒரு சமூகமாக இணைந்து, தனிநபர்கள் இணைந்து ஒரு சமூகமாக இணைந்துதான் நாங்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற பொழுது அல்லது சில நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் எங்களை தவிர்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த சூழல் மாசுபடுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் பேசுகின்ற ஒரு விடயமாக மட்டும் அல்லது ஜஸ்ட் ஒரு இடத்திலிருந்து நாங்கள் கதைக்கின்ற பொழுது இப்படியான விஷயங்களை கதைத்துவிட்டு அங்கே நாங்கள் செல்கின்ற பொழுது, அடுத்த நொடி நாங்கள் செல்கின்ற பொழுது இந்த உலகமயமாதல் என்கின்ற போர்வையிலே நாங்கள் மேற்கொள்கின்ற அன்றாட நடவடிக்கைகளும் எங்களுடைய வாழ்வியல் சார்ந்த அம்சங்களும் இந்த சூழலை இன்று அதிக மாசுபடுத்தி வருகின்றது. எனவே இந்த சூழல் இன்று எவ்வாறான விஷயங்களூடாக மாசுபடுகிறது, அதை நாங்கள் ஒரு தனிநபர்களாக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பொழுது அவற்றை தடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற விஷயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சமூக ஆர்வலர் டெரி ஜனோஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த சூழல் மாசுபடுகின்ற விஷயம் அல்லது இந்த சுற்றாடல் பாதுகாப்பு என்கின்ற விஷயம் எவ்வாறு இன்றைய காலகட்டத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது? ஏனென்றால் நாங்கள் ஆராய்ஞ்சு கொண்டு போனால் கடந்த காலங்களிலே இந்த சூழல் மாசுபடுகிறது, அதன் வேகம் அதிகரித்து கொண்டு போகின்றது. அதனால் பல விளைவுகளை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சிகளை ஐக்கிய நாடு சபை கூட ஒவ்வொரு அரசாங்கத்தின் கூடாகவும் இதை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள். அப்போ இதில் ஒரு அறிக்கை ஜூலை 25 2023 இது ஆங்கர் ஆன்சன், அவர் ஐக்கிய நாடுகளின் இணைச் செயலாளராக செயற்பட்டவர் மற்றும் ஐக்கிய நாடு சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியின் நிர்வாக இயக்குனர் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இதில் சொல்கிறார் அவர் என்னென்னா, வானிலை மாற்றத்தினால் எல்லா இடங்களிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனென்றால் மக்களும் எல்லா உயிரினங்களும் கூட அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வானிலை மாற்றத்தினால் இப்போதெல்லாம் புயல்களும் பயங்கரமான அழிவுகளைத்தான் கொண்டு வருகின்றன. இதனால் உலகம் முழுவதும் நிறைய பேர் அவர்களுடைய வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பிரச்சனையினால் கடல்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடல் நீர் ரொம்ப சூடாகி கொண்டிருப்பதால் அதில் வாழும் நிறைய உயிரினங்கள் கூட கிட்டத்தட்ட அழியும் நிலைமையில் இருக்கின்றன. இப்போ இது எவ்வளவு உண்மை என்பதை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்ள வேண்டும். எங்கள் நாட்டில் கூட காலநிலைகள் அடிக்கடி மாறி கொண்டு வருகின்றன. அதன் விளைவுகளை நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார பாதிப்பு, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு பாதிப்பு, இப்போ குடும்பங்களில் பாதிப்பு, அதே நேரத்தில் நோய்கள் கூடிக்கொண்டு போகின்றன. அப்போ இப்படியான இதுகள் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதனால் ஏற்படுகிற என்பதை நாங்கள் இப்போ உணர்ந்து கொள்கிறோம். இப்போ இதை நாங்கள் எப்படி சரி செய்யலாம் என்பதை தான் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்போ அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாக இதை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற இந்த சுற்றுச்சூழல் தான் எங்களை வாழ்க்கையை மேம்படுத்த போகின்றது. அதே நேரத்தில் இந்த சுற்றுச்சூழல் தான் எங்களுக்கு அடித்தளமாக இருக்க போன்றது. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களோட வருகிற சந்ததிக்கும் நாங்கள் இந்த பூமியை நல்ல முறையில் விட்டு செல்வதற்கு நாங்கள் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே அவருடைய கருத்தாக இருக்கின்றது. என்னென்ன அவருடைய கருத்தின்படி பார்த்தா நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் ஒரு பங்கு கொள்கிறோம் என்பதை, பங்காற்ற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும் போதும். எவ்வாறான வழிகளிலே இப்பொழுது சுற்றுச்சூழல் அதிகமாக மாசுபட்டு கொண்டிருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு நீர் மாசுபட்டு இருக்கிறது, அடுத்தது கடல் மாசுபட்டு இருக்கிறது. நாங்கள் அடுத்தது பார்க்க போனால் எங்களுடைய காடுகளை அழிப்பதனால் அது எங்களுக்கு என்னத்தை கொண்டிருது என்பதை பார்க்கின்றோம். காலநிலைகளை மாறுபட்டு கொண்டு போகின்றது. அடுத்த எங்களை காற்று, சுவாசிக்கிற காற்று கூடவே மாசடைந்திருக்கிறது. இப்போ அதை எங்கள் நாட்டில் கூட சில நேரங்களில் அதை நாங்கள் இந்த காற்று மாசடைகிற விதத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு முகில் கூட்டமாக இருக்கும் சில இடங்களில். அப்போ அதை
சில இடங்களில் இது பார்க்கும்போது நேற்று தெளிவாக இருக்கிற எங்களை கொழும்பு சிட்டியில் கூட அதை பார்க்கலாம் வடிவம். இப்போ குடிநீர் ஆபத்தில் இருக்கின்ற எங்கள் குடிநீர் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இப்போ குடிநீர் வந்து எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் உயிர் வாழ்வதற்கு மாத்திரம் எங்கள் மிருகங்களுக்கும் கூட, எங்களை சுற்றி உள்ள இருக்கிற மிருகங்களுக்கும் கூட அது அவசியமாக இருக்குது. அந்த குடிநீர் இல்லாவிட்டால், தண்ணி குடிக்கிற இல்லாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. அப்போ அந்த நீர் வந்து எங்களுக்கு ஏரிகளிலும் குளங்களிலும் அதே நேரத்தில் அதாவது ஈர நிலங்களிலும் கூட வெட்லேண்ட்னு சொல்லுவாங்க, அதிலேருந்தும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ அது வந்து எங்களுக்கு பயிற்சிக்கு உதவுகின்றது. அப்போ அதனூடாக நாங்கள் நல்ல பலனை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது குடிநீரில் ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள் 3/2 பகுதி எங்களோட உலகம் வந்து நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு குடிக்கக்கூடிய நீர் வந்து 0.5% தான் நாங்கள் அதை பாவிக்கலாம், பாவிக்கிறதுக்கு அதுதான். அதுவும் கூட இன்றைக்கு ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் அதுவும் கூட மாசுபட்டு இருக்கின்றது. சில இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம், அந்த குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. எங்களோட நாட்டில் கூட சில இடங்களில் அவர்கள் இடங்களுக்கு போக வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கண்டு நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துக்கு போய் அந்த குடிநீரை பெற்று வருவது மிகவும் கஷ்டமான நாங்கள் பார்த்துருக்கோம் இடங்களில். அதே நேரத்தில் உலகத்திலும் கூட அந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த குடிநீர் மாசுபடுறதால ஏற்படுகிற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை நாங்கள் அந்த இடங்களில் இருந்து நாங்கள் யோசித்தால்தான் எங்களுக்கு அது தெரிய வரும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு எப்படி சிந்திக்கலாம் என்னடா, இயற்கை தண்ணியைத்தானே தீர்த்திக்கொள்கிற தன்மையில் இருக்கின்றது. இப்போ சில உதாரணத்துக்கு எடுத்து பார்த்து சில சதுப்பு நிலங்களுள்ள தாவரங்கள் வந்து பொஸ்பரஸை உறிஞ்சும், பாய்சனை எடுக்கக்கூடிய தாவரங்கள்லாம் இருக்குது. அப்போ தண்டை பாட்டிலே அதை தண்டை பாட்டிலே அந்த பாய்சனை தண்ணிலே இந்த எடுத்து கொண்டு வரும். அப்போ தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்கிற தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை சரியான முறையில் நாங்கள் பாவிக்கிற ஒவ்வொரு ரசாயன பொருட்களையும் சரியான முறையில் நாங்கள் பாவிக்கும் பொழுது, அதை நல்ல முறையில் அகற்றும் பொழுது தான் எங்களுக்கு அதின் பயன் கிடைக்கின்றது. மேலும் இந்த வேகம் கூடும் பொழுது தண்ணீரை சுத்தமாக்கும். ஏனென்றால் அதில் இருக்கிற ரசாயன பொருட்களை தானாகவே எடுத்துக்கொள்ளும். பேருந்து அதை நுண்ணுயிரால் அதை சுத்தப்படுத்தி கொள்ளும். அப்போ இதுக்கான பொறிமுறைகள் தேவையில்லை, ஆனால் இயற்கையாகவே அது இருக்கின்றது. அப்போ தண்ணீரில் ரசாயன பொருட்கள் கலந்திருந்தாலும் கூட அது தன்னைத்தானே சுத்தமாக்குற தன்மை இருக்குன்னு. ஆனால் நாங்கள் இந்த கழிவுகளை என்ன மாதிரி அகற்ற வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அப்போ நான் சிந்திக்காவிட்டால் தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது. மேலும் நாங்கள் பார்க்க போனால் இன்னொரு விடயம் நாங்கள் கூற வருவது என்னென்றால், தண்ணீரில் வந்து உலோகங்கள் இருக்கின்றது. உலோகங்களை நான் என்ன மாதிரி அந்த மாசுபடுத்துகிற உலோகங்களை தண்ணீர் என்ன மாதிரி அதை சுத்தப்படுத்துகிற விஷயங்கள் கூட நல்ல முறையில் அது செய்யப்படுகின்றது. விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து பார்த்துருக்கிறார்கள், இயற்கையாகவே அது செய்கின்றது. அப்போ இப்படியான இயற்கை தன்னைத்தானே திருத்திக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நாங்கள் அதை நாங்கள் என்ன மெச்ச வேணும். அப்போ மெச்சும் பொழுது எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. எங்களுக்கு இந்த தண்ணீர் வந்து எங்களுக்கு தேவை, எங்களுக்கு சுத்தமான தண்ணீர் தேவை. ஏனென்றால் அது தண்ணீரால் தான் நாங்கள் ஒவ்வொரு மிருகங்களையும் மனிதர்களையும் அதிகப்படியாக இருக்கிறது தண்ணீர். தண்ணீர் இல்லாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது என்பதை நினைத்து நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் கூறியது போல முக்கியமாக நாங்கள் சொல்கிற நிலம், நீர், காற்று இவை வந்து இப்பொழுது மாசுக்குட்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலே நான் கூறினேன், இந்த கலந்துரையாடலுடைய நோக்கம் வந்து நாங்கள் எவ்வாறு மனிதர்கள் இந்த விஷயத்தில் இருந்து நாங்களாக ஒரு சமூகமாக ஒரு தனி மனிதர்களாக நாங்கள் எவ்வாறு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கலந்துரையாடலுக்கு முன்னர் நாங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது இந்த சிரமதானம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமே வந்து நான் யோசித்து பார்த்தேன், இன்றைய தலைமுறையினருக்கு இந்த ஒரு வசனமே வந்து தெரியாது. முந்தைய காலங்களிலே பாடசாலை மட்டங்களிலே, ஒரு கிராம சேவையாளர் மட்டங்களிலே எல்லாம் இந்த சிரமதானங்கள் மேற்கொள்ளப்படும் மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு நோய்கள் வருகின்ற பொழுது. ஆனால் இன்று வந்து இந்த தலைமுறைக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன என்று தெரியாது. எனவே ஒரு தனிநபர்களாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகளிலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிரமதானம் என்ற வசனம் பழைய ஆட்களுக்கு சிரமதானம் என்றால் தெரியும். அப்போ அந்த சிரமதானம் நடக்க போதுண்டு ஒரு கிராமத்தில் சொன்னால் அவர்கள் அந்த நாளைக்கு எல்லாரும் தயாராவார்கள். அப்போ அங்கே தங்களுக்கு இருக்கிற பொருட்களை கொண்டு வருவார்கள். அப்போ அங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலைக்காக ஒன்று கூடுவார்கள். இப்போ அதில் என்ன வந்து அது சுத்தப்படுத்துகிற மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒரு அந்நியம் அங்கே ஏற்படுகின்றது. இப்போ நாங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது நாங்கள் அதை சிந்திக்கக்கூடியதாக இருக்கோம். அடுத்த முறை அப்படி செய்யக்கூடாது. மற்றவர் வந்து
அந்த சூழலை மாசுபடுத்த விட மாட்டாங்க. ஏன்னா தாங்களும் அதில் பங்கேற்றபடியால் அதான் முதல்ல பங்கேற்றபடியினால் அப்போ நாங்கள் மற்றவர்கள் அதை செய்யும் பொழுது அவங்க உடனே சொல்லுவாங்க. அந்த சிரமதானம்ன்றது அதுதான், சுத்தப்படுத்துகிறது மாத்திரமில்லை, சமூகத்தில் ஒரு இணைப்பை கொண்டிருக்கிறது, ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு ஒற்றுமையை கொண்டுடுறது. அதே நேரத்தில் அந்த சிரமதானம் செய்யும் பொழுது பெரியாக்கள் அந்த சின்ன ஆக்களையும் கொண்டே செய்யும் பொழுது அவங்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அப்படித்தான் வந்தது. ஆனால் இன்றைக்கு அது அந்த 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 வேர்டே இல்லை, மறந்துருப்பார். சிரமதானம் என்றால் என்னென்று கேட்குறாரு. அப்போ அந்த சிரமதானம் என்றதை நாங்கள் சமூக ரீதியாகவும் நாங்கள் இருக்கிற சுற்றுச்சூழலில் இருக்கிற இல்லை சேர்ந்து ஆரம்பித்தோம் என்றால் நாங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்கலாம். மற்றவர்கள் அதை கண்டு பயப்படுவார்கள், இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் அந்த இடத்துல கொண்டே நாங்கள் எங்களோட கழிவுகளை ஆற்ற கொஞ்சம் தயங்குவார்கள், ஏனென்றால் அவர்கள் வந்துடுவார்கள் என்று அந்த ஒற்றுமை ஒன்று இருக்கிறபடியாக. அதை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சிறு பாடசாலைகள் மட்டத்திலே இருந்தே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா ஒரு சிரமதானம் வைப்பார்கள். நாங்கள் படிக்கிற காலத்தில் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு வகுப்பறையும் சுத்தம் செய்ய வேணும், அதே நேரத்தில் பள்ளிக்கூட சுற்றாடல் சுத்தம் செய்ய வேணும். அப்போ இன்றைக்கு சிரமதானம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ காலம் தொடக்கம் மத்தியானம் மட்டும் சிரமதானம். அப்போ அதில் ஆசிரியர் பங்கு பெற்றுவார்கள், மாணவர்கள் பங்கு பெற்றுவார்கள், எல்லோரும் பங்கு பெற்றுவார்கள். அப்போ பங்கு பெற்றி நாங்கள் அதை நல்லபடியாக சுத்தம் செய்வோம். அப்போ எங்களுக்கு ஒரு அந்த விழிப்புணர்வையும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொண்டு சூழலை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று. அப்போ அதை நாங்கள் பாடசாலை மட்டத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது இன்றைக்கு குறைவாக இருக்கின்றது. இப்போ அதை நாங்கள் அதை செய்ய வெளிக்கிட்டால் நிச்சயமாக சமூகம் தானே, பாடசாலை அங்கேருந்து தான் சமூகத்துக்கு வருகின்றது. அதே நேரத்தில் அடுத்ததாக நாங்கள் அலுவலகங்களில் என்ன செய்யலாம் என்றால் ஒரு இப்படியான ஒரு விழிப்புணர்வு ஒரு வேலையை தொடங்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு செமினார் மாதிரி வைக்கலாம், அவர்களுக்கு விழிப்புணர்வை கொண்டலாம். அல்லது ஒரு மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சிரமதானம் மாதிரி செய்யலாம். ஒரு ஹாஃப் டேயில் எடுத்து ஒரு சிரமதானம் மாதிரி அவர்களுக்கு இந்த அலுவலகில் இருக்கிற சுற்றுச்சூழலை அப்படி சுத்தமாக வச்சிருக்கலாம்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும் இந்த சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் அதற்கு இசைவாக வாழவழிக்கிடுவோம். நாங்கள் கண்டபடி குப்பைகளை போட மாட்டோம். நாங்கள் அந்தந்த பொருட்களை அந்தந்த இடங்களிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மனநிலையை உருவாக்குவோம். அதான் எங்களோட மனநிலை தான் இது உருவாக்குவோம். அப்போ அந்த உருவாக்குறது இப்படியான இடங்களில் தான் இருப்போம். நாங்கள் தனியாகவே ஒரு அரசாங்கத்தையோ ஒரு நிறுவனங்களையோ நாங்கள் பிழை சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்காளிகள். இப்போ நாங்கள் இதுகளை சரிவர செய்தால் அங்கே சமூகத்துக்கு அது போகின்ற. நாங்கள் பாடசாலையிலிருந்து வீட்டு வரும்பொழுது வீட்டு சுற்றாடல் நாங்கள் சுத்தமாக வைத்திருப்போம், அலுவலக சுற்றாடல் வைத்திருப்போம். அலுவலகத்தில் அது நடக்கும்பொழுது நாங்கள் போகிற இடங்களில் நாங்கள் எப்படி நாங்கள் செயற்படுவோம், எங்களை சிந்திப்போம். அப்படி செய்தால் எங்களை மற்றவங்களை எப்படி நினைப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம். அப்போ அப்படி படிப்படியாக தான் செய்யலாம். இதை எங்களோட மனநிலை தான் மிகவும் முக்கியமாக இருக்குன்னு எங்கள் மனதில் இருக்கிற சிந்தனையை நாங்கள் மாற்ற வேண்டும். அப்போ அதுக்கு இப்படியான நிகழ்ச்சிகளை நாங்கள் அலுவலகத்திலும் பாடசாலைகளிலும் விழிப்புணர்வான நிகழ்ச்சிகள், இந்த சுற்றுச்சூழலில் ஏன் இது பாதிக்கப்படுகிறது, இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றது, இயற்கை எப்படி இருக்கின்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரோம். அப்போ இந்த நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு போடும்போது இயற்கை தண்டவாளே சரி செய்து கொள்ளும். அப்போ நாங்கள் எப்படி அந்த இயற்கைக்கு அந்த சரி செய்கிறதற்கு நாங்கள் எப்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பங்களிப்பை செய்யலாம் என்பதை நாங்கள் ஏன்னா அதிலிருந்து தான் நாங்கள் விஷயங்களை பிறகு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக கேட்டீங்க, கடல் மாசுபடுகிற ஒரு விஷயம் இருக்குது. கடல் ஏன் மாசுபடுவதுன்னா கடலில் நாங்கள் பார்க்கும் பிளாஸ்டிக் பொருட்களை போடுறார்கள். அந்த பிளாஸ்டிக் பொருள் ஆராய்ஞ்சிருக்கிறார்கள் என்றால் 112 நாடுகளிலிருந்து ஒரு நிறுவனம் 9200 தொன் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்திருக்கிறார்கள். யோசிப்பாருங்க. அப்போ அதில் சொல்கிறார்கள் கடல் வாழ் உயிரினங்களில் 90% இந்த உயிரினங்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கின்றது, அது இறந்து விட்டதுண்டு. அந்த உயிரினங்கள் கடலை சுத்தம் செய்கிற உயிரினங்களாக இருக்கிறப்ப ஆகவே இப்போ நாங்கள் அதை போட்ட உடனே நடக்கின்றது, அந்த உயிரினங்கள் அழிந்து போகின்றது, பவளப்பாறைகள் அழிந்து போகின்றது. அப்போ இதுகளை நாங்கள் சிந்திக்க வேணும். அப்போ கடல் மேற்பரப்பில் அல்கி இருக்குது, பிளாங்க்டன் என்ற அல்கி இருக்குது. அந்த நுண்ணுயிர் கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்யும், அதை சேமித்து வச்சிருக்கும், அதை வெளியில் விடாது. அதில் வெளியில் கூட விட்டால் பூமி வெப்பமடையில் கூடும். இப்போ அதை இயற்கையாக அதை வைத்திருக்கின்றது. அப்போ அதுகளை நாங்கள் உடைக்க விழிக்கிட்டால் எங்களுக்கு தான் அது பாதிப்பை கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும்
என்ன செய்யணும் என்பதை நாங்கள் சிந்திக்கணும். இப்போ அதுக்கான பொறிமுறைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நகரங்களில் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேர்க்கிறார்கள். அந்த அந்த அந்தந்த சில இடங்களில் பார்த்தீங்களா பெரிய ஒரு பின் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே கொண்டு இந்த பிளாஸ்டிக்கை மாத்திரம் போடுறதுக்கு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அதை முயற்சி செய்து நாங்கள் இப்போ நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் அதை கொண்டே நாங்கள் போகணும், பிள்ளையும் அதை பார்க்கும். ஓ, அப்பா அதை கொண்டே அங்கே போடுறார், அம்மா அதை கொண்டே அந்த இடங்களில் போடுறார். அப்போ அவருக்கும் ஒரு அந்த சிந்தனை வந்துடும். அப்போ நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் சரிவர நாங்கள் எறியாமல் அல்லது சில விஷயங்களை கண்டு அதை எடுத்து அந்த இடங்களில் போட்டு அப்படி நாங்கள் செய்து வந்தோம் என்றால் எங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அதே நேரத்தில் பொருளாதார நன்மை இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் நோய்கள் வருவதை தடுக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன்குனியா என்ற நோய் பரவி கொண்டு இலங்கையில் வர, அது ஒரு டெங்கு. இப்போ இதெல்லாம் என்னத்தால் வாரது? நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் பொருட்களை தேங்கி நிற்கிறது, அதில் வந்து நுழம்பு வந்திருந்து அதோட முட்டையை பெருகி அதன் காரணம். அப்போ அதுகளெல்லாம் கான் வழியும் வடிகால் வழியும் இருக்கும் பொழுது நாங்கள் தான் அதை போடுறோம். அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள், ஆனால் நாங்கள் திருப்பி அதை போடுறோம். அப்போ நாங்கள் அந்த நிறுவனங்களுக்கோ அல்லது அரசாங்கத்தில் இருக்கிற அந்த பொறிமுறைகளை வழிநடத்துவதற்குள்ள நாங்கள் கையை நீட்ட முடியாது என்ற நாங்கள் தான் அதை செய்கிறோம். அவர்கள் எவ்வளோ நேரம் அதை செய்யலாம்? அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு அதுக்கென்ற ஒதுக்கப்பட்ட முறையில் அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். அப்போ அதை அவர் செய்வார்கள். ஆனால் அதுக்கு மேலாக நாங்கள் தான் அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் சிந்தித்து அதை செயற்பட வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ அதனால் நாங்கள் கன விஷயங்களை பாதுகாக்கலாம். அப்போ அந்த பாதுகாத்துக்கிறது இதை எங்களை மாத்திரமில்லை, நாங்கள் பூமியையும் பாதுகாக்கலாம், எங்களோட ஹெல்த்தையும் பாதுகாக்கலாம். அதே நேரத்தில் எங்களோட வார சந்ததியையும் நாங்கள் நல்ல முறையில் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்களால். இப்போ கடல் இந்த விஷயங்களால். அதே போல் ஆரம்பத்திலே நாங்கள் இந்த கடல் மாசு சம்பந்தமாக எங்களுடைய முதலாவது கலந்துரையாடலை பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். எவ்வாறான தீர்மானங்கள் அல்லது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அல்லது சில தீர்வுகள் முன்னெடுப்புகள் இருந்தாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கு வருகின்ற பொழுது பாலிசியாக இருக்கிறது, அதே பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் என்று வருகின்ற பொழுது பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகிறது. நடைமுறைப்படுத்தல் திணைக்களங்களிலே அமைப்புகளிலே சில சிக்கல்கள் காணப்படுகிறது சொல்லி. எனவே ஒரு அரசாங்கமாக திணைக்களங்களாக அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இந்த சூழல் மாசுபடுதல் சம்பந்தமான விஷயத்திலே எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ அவர்கள் பொறிமுறைகளை வைத்திருந்தாலும் கூட இப்போ ஒரு பாலிசியும் நாங்கள் செய்யலாம், அதை நிர்வகிக்கிறதுக்கு கஷ்டம்தான். நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்னா, ஒவ்வொருத்த மனநிலையும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒத்துழைக்க வேண்டியதாக இருக்கணும். அந்த ஒத்துழைப்பு தான் முக்கியம். என்னென்னா இது ஒரு டீம் ஒர்க்காக தான் இருக்கலாம் ஒழிய தனிப்பட்ட இதாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்கை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நிறுவனங்களும் இப்போ அரசு சார்பற்ற நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ஒற்றுமையாக வந்தால் தான் நாங்கள் தீர்வை காணலாம். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயம், தனிப்பட்ட இது இல்லை. இந்த சுற்றுச்சூழல் எல்லாரையும் பாதிக்கிறது. தனிநபராய நாங்கள் இதை செயல்பட முடியாது. அப்போ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு பாலிசியை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. நடைமுறைப்படுத்த எங்கே நாங்கள் தொடங்க வேணும் என்று ஆரம்பிக்கும். நாங்கள் எங்கே தொடங்கலாம்? சமூக விழிப்புகளை செய்யலாம். அப்போ சமூக விழிப்புகளில் என்னத்தை செய்யலாம்? நாங்கள் வெறுமனே நாங்கள் இதை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான காரணத்தை சொல்லணும். ஒரு காரணம் தான் தேவை. இந்த ரீசன் இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு இதால் என்ன நன்மை வருகுது, அந்த கடல்வாழ் உயிரினங்களால் எங்களுக்கு என்ன வருது, 3 ஆக்சிஜன் அங்கே என்ன வருது, கூட கார்பன் டை ஆக்சைடு அங்கே கடலில் தான் உறிஞ்சுது, மரங்களும் பார்ப்போம். இதுகளை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். தெளிவுபடுத்தினால்தான் நாங்கள் அதுக்கு ஒரு ஒரு பொறுமுறையை வச்சுருக்கோம். அந்த எங்கே எப்படி என்ன கொண்டு கிராம மட்டத்தில் கொண்டு போகலாம், கிராம சேவையர்கள் என்ன செய்யலாம். இப்போ இதுகளை செய்தால் தான் நாங்கள் இந்த சில விஷயங்களை நாங்கள் அந்த அரசாங்க மட்டத்தில் அந்த நிர்வாக மட்டத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் அதை நினைக்கிறேன். அதை அப்படி செய்கிறது நல்லம் என்பதைத்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தராக இருக்கிறேன்.
அதேபோல் இந்த சூழல் பாதுகாப்பு என்கின்ற விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு மனிதர்கள் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாங்கள் பேசுகிறோம், அதாவது இந்த புகோளமயமாதல் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு அல்லது இந்த குளோபலைசேஷனுக்கு நாங்கள் அடாப்ட் ஆவதால் எங்களுடைய நாளாந்த பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த நாளாந்த பழக்க வழக்கங்களிலே ஏற்படுகிற சிறிய சிறிய மாற்றங்கள்லாம் பரந்தளவிலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு சூழலியல் விளைவுகளை தோற்றுவிக்கிறது. உதாரணமாக நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற ஒரு பெர்ஃப்யூம் என்று சொல்லலாம். நாங்கள் சாதாரணமாக பாவித்துட்டு செல்கின்ற பெர்ஃப்யூம் உலகத்திலே இருக்கிற அத்தனை பில்லியன் மக்களும் அந்த பெர்ஃப்யூமை பாவிக்கின்ற பொழுதுதான் ஒரு ஹீட் அதாவது இந்த உலகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். எனவே எவ்வாறான நாளாந்த வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வதனூடாக முடிந்தளவு மாற்றிக்கொள்வதனூடாக இந்த சூழலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? நல்ல ஒரு கேள்வி. இப்போ உதாரணம் நீங்கள் பெர்ஃப்யூம் எடுத்தீங்க, அதில் கார்பன் இது கூட இருக்கின்றது, இப்போ வெப்பம் கூட இருந்தது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் அதை பார்க்கணும். இந்த ஒவ்வொரு தரம் இப்போ நாங்கள் சொல்வார்கள் சில இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு, அந்த அதில் எழுதியிருக்கா என்ன காரணம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ அதே மாதிரி நாங்கள் அதை எடுத்து அதை கொஞ்சம் ஆராயணும். அதை பற்றி நாங்கள் அதிகமாக ஆராயலை, எல்லாரும் செய்கிறார்கள்னு நாங்கள் செய்கிறது. நாங்கள் உதாரணம் என்னென்னா அது எங்களையும் பாதிக்கலாம், மற்றவர்களையும் பாதிக்கலாம். அப்போ நாங்கள் அதை ஒவ்வொருவரும் எடுத்து இதால் என்ன பாதிப்பு எனக்கு வரும் அல்லது சமூக இந்த சூழலுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் என்பதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்கோம். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து பார்த்தா நாங்கள் பிளாஸ்டிக் இதுகளை இப்போ அவர் சொல்ல தவிர்த்து கொண்டு வரும்படி சொல்கிறாரு. உடனடியாக எல்லா விஷயத்தையும் நிப்பாட்ட முடியாது, படிப்படியாக தான் செய்யலாம். இப்போ அதற்கான மாற்றங்களை நடந்து கொண்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ரீசைக்கிள் முறையில் பேக்ஸ் பாவிக்கிறார்கள், இப்போ பிரம்புகளை வச்சு பேக் செய்கிறார்கள், இப்போ இலகுலைகளால் இப்போ அதை பதப்படுத்தி அதுக்கான பேக்குகள் எல்லாம் வருகின்றது. இப்போ அதுகளை நாங்கள் பாவிக்க தொடங்கணும், நாங்களே பாவிக்க தொடங்கணும். நாங்கள் தான் சிந்திக்கணும். நாங்கள் இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கொண்டு போவோம், அந்த பேக்கை கொண்டு போய் அங்கே பொலித்தீன தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் இதை போட்டு கொண்டு வரலாம். அப்படியான இதுகளை நாங்கள் இப்போ அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள், அதை நாங்கள் தான் செய்ய வேண்டியவர். மேலும் நாங்கள் பார்க்கலாம் இன்னொன்று ரெண்டா மாத்திரைகள், இந்த பயன்படுத்தாத மாத்திரைகளை நாங்கள் ஃப்ளஷ் பண்ணுறோம் போட்டு, அதை தவிர்க்க வேணும். அது மாதிரி பாய்சனாக போதும் தண்ணிக்கு. அடுத்தது மூன்றாவது வாகனங்கள்லேருந்து வர என்ஜின் கழிவுகள் இருக்குல்ல, அது நிலத்தை மாசுபடுத்தும். அதை நல்ல முறையில் அகற்றப்பட வேண்டியது. அது ஒரு அப்படி ஒன்று செய்யலாம். இப்போ நாங்கள் கடல்கள் பொலித்தீன்களை கொண்டே கடற்கரையில் எறியாமல் அதுகளை தவிர்த்து அந்தந்த இடங்களில் அதை போட்டு மற்ற பொலித்தீனை எரிக்க விடணும். அடுத்தது சில பேர் பொலித்தீனை எரிக்கிறார்கள். இப்போ என்னென்னா அதில் பொலித்தீன் இருக்கணும், அங்கே என்ன செய்கிறது, அந்த பொலித்தீன் கார்பன் போகிறது, துகள்கள் போகிறது, அப்போ காற்று மாசு அடைகிறது. அந்த காற்றை நாங்கள் சுவாசிக்கும் போது அந்த சிறு துகள்கள் எங்களோட நுரையீரலுக்கு போகின்றது. நுரையீரலில் போகணுன்னா அங்கே சிறிய காலத்துக்கு பேர்ந்து அந்த நுரையீரல் பாதிப்பு வருகின்றது. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். இப்போ நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் தெரிந்தும் செய்கிறோம், சில தெரியாமலும் செய்கிறோம். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தரம் தனிப்பட்ட விதமாக ஒவ்வொரு தரம் முயற்சி, அதாவது வளர்ந்தோர் நாங்கள் நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு இயற்கையாகவே அந்த விஷயங்களை செய்யக்கூடிய தூண்டல் ஏற்படும். அதன் காரணமாக எங்களை பார்த்து மற்றவர்களும் அதை செய்வார்கள். இப்போ அப்படியான விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தான் நாங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட விதமாக இந்த சூழலை மாசுபடைதலை படிப்படியாக தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் எவ்வாறாக அமைய வேண்டும் என்பதாக உங்களுடைய கருத்து இருக்கிறது? எவ்வாறான சட்டங்கள் பொதுவாக காணப்படுகிறது, அல்லது அதில் இவ்வாறான சட்டங்களில் இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுது இந்த சூழல் மாசுபடுதலை, சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ சட்டங்களை இயற்றி இருக்கிறார்கள், பல சட்டங்களுக்கு மேலே சட்டங்களை இயற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டங்களை சரியான முறையிலே அந்தந்த அமைப்புகள் அதை சரியான முறையில் நிர்வகிக்கும் பொழுது, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை கண்டு மற்றவர்கள் அதை செய்யாமல் விடுவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொலித்தீனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். சில பேர் அதை கொண்டு வேறு இடத்துல போட்டு எரிப்பார்கள். அதன் காரணமாக புகை வரும் பொழுது மேலே எல்லாருக்கும் தெரியும், அந்த மனம் வரும், எங்கேருந்து வருமென்று இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்னா அதுக்கான வழிமுறைகளை இங்கே குறைவு. நான் போன இடத்துல அந்த இடங்களில் இரவில் எரிச்சால் கூட அதை ஃபோன் பண்ணி இப்படி நடக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து அது என்ன மாதிரின்னு சொல்லி அதை யாருன்னா அப்போ அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தால் தக்க முறையில் சட்டத்தில் இருக்கலாம்
எடுத்தால் மற்றவர்கள் அதை செய்யார்கள். ஏனென்றால் அதனால் சூழல் மாசுபடுகின்றது. அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன அந்த சுவாச பையில் அந்த துணிக்கையில் போய் அதனால் நோய்வாய்ப்படுகின்றது. பிள்ளைகள் கூட அதால் நோய்வாய்ப்படுறது. இப்போ இதுகள் தான் எங்களுக்கு பொருளாதார பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தை சரியான முறையில் அதை சட்டத்தை இயக்கி அதனூடாக மக்களுக்கு ஒரு பயனை தந்தால் நிச்சயமாக சூழல் மாசறை தடுக்க முடியும். அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அதை பயன்படும். நாங்கள் சட்டத்துக்கு பயந்து அதை செய்யாமல் விடுவார்கள். நிச்சயமாக விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் உலகத்தினுடைய போக்கிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலகட்டத்திலே எங்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது சமூகமாக நாங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது எங்களால் தவிர்க்க முடியாமல் சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றோம். மனிதர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தான் இன்று உலகத்திலே ஏற்படுகின்ற பல்வேறு இயற்கை அனர்த்தங்களுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. எனவே அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அவற்றை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளான எங்களுடைய நாடுகளை போன்ற நாடுகளிலே சில தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றுவதற்கு எங்களிடம் பொருளாதார வசதிகளோ அல்லது அவற்றுக்குரிய மிட்டிகேஷன்ஸ் மெத்தடை செய்வதற்கு எங்களிடம் அவ்வளவான வசதிகள் இல்லை. எனவே முடிந்தளவிலே தனிநபர்களாக ஒரு சமூகமாக எங்களால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பேனும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சூழல் நேய வாழ்க்கை ஒன்றை நாங்கள் வாழ முடியும். நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு இடத்தில் இருந்து கதைத்து கடந்து விடுகின்ற விஷயங்களாக அல்லாமல் ஒரு சிறிய விஷயத்தையேனும் நாங்கள் எங்களிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் ஒரு சூழல் நேய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் வழியமைத்துக் கொடுக்க முடியும் என்று எங்களோடு இந்த கலந்துரையாடலாக இணைந்திருந்தார் சமூக ஆர்வலர் டெரி ஜெனோஜ் அவர்கள். அவருக்கு வெளியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இத்தோடு நானும் திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இணைந்திருந்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.